எல்லாம் புகழும் இறைவனுக்கு. பிரியமுடன் பானுபாய். சின்ன டிப்ஸ் வீடியோ. இது போட் நெக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திலகம் மாதிரி வருங்க. என்னென்னா தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள், என் சேனல் ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நவுத்திராதீங்க. சின்ன டிப்ஸ் தான். இப்போ இது பேக் ஓப்பனில் பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டீஸ் மார்க் போட்டுட்டு நம்ம ரெண்டு பக்கமும் ஒரே அளவு வரதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம இதை வெட்டிட்டோம்னா நெக்கை அடித்து திருப்பது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி கேன்வாஸ் வெட்டி வச்சா கூட ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த சிரமம் வராமல் இருக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி மார்க்கர்னு கடையில் விற்கும். இதில் நீங்கள் அந்த டீஸ் மார்க்கில் ரொம்ப அழுத்தி நீங்கள் ரோல் பண்ணி நீங்கள் அந்த டீஸ் மார்க் போட்டிங்கன்னா பின்னாடி பக்கமாக இருக்கிற பேக்குக்கும் அச்சு விழுந்துடுங்க. இந்த அச்சில் நீங்கள் டீஸ் மார்க் போட்டுட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா ரெண்டும் ஒரே அளவு வரும். முன்ன பின்ன வராது. பேக் ஓப்பனில் முன்ன பின்ன அளவே வராது. இந்த மார்க்கில் போட்டுருந்தேன் பார்த்தீங்க இல்லையா, அதில் இந்த டீஸ் மார்க்கு நல்லா அழுத்தமாக போட்டுட்டு நீங்கள் இதில் கேன்வாஸ் வச்சு தைச்சிங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே அளவு வரும். பேக் ஓப்பனில் ரெண்டு பக்கமும் ஒரே அளவு வரும், அளவும் மாறாது. கேன்வாஸ் அயன் பண்ணிவிட்டு இப்படி ஒட்டிட்டு இது மேலே ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர் நூல் தான் போடணும், உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி ஒயிட் கலர் நூலில் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அயன் பண்ணிவிட்டு இந்த அயனிங்கில் ரொம்ப ஹீட் வச்சிங்கன்னா இந்த மாதிரி சுருக்கம் வரும். ஆனால் லைட்டான ஹீட் வச்சிட்ட பிறகு அந்த கேன்வாஸ் ஹீட்டில் ஒட்டலைன்னா லைட்டான ஹீட்டில் நீங்கள் ஒட்டிட்ட பிறகு மேலே ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிவிடுங்க. ஸ்டிச்சிங் பண்ண இந்த கேன்வாஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒரு அரை இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு ஷோல்டரோட கீழே இறக்கிட்டு வச்சுட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா ஃபினிஷிங்காக வரும். கேன்வாஸில் நம்ம தையல் போட்ட பிறகு அப்படியே வச்சு தைக்கக்கூடாது. என்னென்னா இது வாஷ் பண்ணுனா இந்த கேன்வாஸ் அப்படியே சுருக்கமாகி நெக்கு ஃபினிஷிங் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி துணி ஒன்று லைனிங் துணி, இப்போ இந்த மாதிரி ஒரிஜினல் லைனிங் துணி இருந்தால் வைக்கலாம். நம்ம லைனிங் 1.20 வாங்கினதுக்கு இந்த அளவு பத்தலை. பிரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸு கிராப் டாப்பு லென்த்து ப்ளவுஸ்னால லைனிங் பத்தலனால அந்த கலருக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி லைனிங்கு இது மேலே அட்டாச் பண்ணிக்கங்க. அட்டாச் பண்ணுறதுனா இதை பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம இந்த டீஸ் மார்க் போட்டோம் இல்லையா, இந்த டீஸ் மார்க்கு இது மேலே நீங்கள் ஸ்டிச்சிங்கு ஒயிட் நூல் போட்டு பாபின் நூல் ஒயிட் நூல் போட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்த பிறகு இதில் தான் நீங்கள் நெக்கை அடித்து திருப்பினீங்கன்னா நெக்கோட அளவு ஒரே அளவு வந்துடும். ரெண்டு பக்கம் பேக்கில் ஒயிட் பாபின்னு போட்டு நெக்கு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் லைனிங் அடித்து திருப்பினீங்கன்னா நெக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், அளவும் ஒரே அளவு வருது பாருங்கள். முன்ன பின்ன ஏறாமல் இருக்கிறது தான் இந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக எளிய முறையில் சொல்லித்தரேன். நான் இது ஷார்ட் ஒர்க்லேயும் பண்ணலாம். ஆனால் இப்போ இப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் டக்குன்னு புரியும். அதனால தான் இந்த மாதிரி லாங் வீடியோவாக போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். லைனிங்கு ஒரிஜினலில் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு நம்ம அந்த ஒயிட்டில் பாபினில் ஸ்டிச்சிங் பண்ணோம் இல்லையா, அதில் 1/4 இன்ச்சு கேப் விட்டு வெட்டிடுங்க. இந்த 1/4 இன்ச்சில் அப்படியே கட் பண்ணிட்டு பிறகு லைனிங் மாதிரி பின் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமா நெக்கு வெட்டணும். இதை பாருங்கள், இது ஒரு சைடில் ஒரு பேக்கு, இது இன்னொரு சைடில் ஒரு பேக்கு. இதில் ஒரிஜினலுக்கும் லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு அர்க்காத் போடணும். இதில் இதை பாருங்கள், சின்னதாக அர்க்காத் போட்ட பிறகு தான் நீங்கள் அடித்து திருப்பணும். நெக்கு ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ பாருங்கள், அந்த கேன்வாஸு நம்ம அயன் பண்ணி அது ஒட்டி ரெடி பண்ணி இது ஓரத்தில் ஸ்டிச்சிங் பண்ணி இருக்கனால உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வரல பாருங்கள். இது பேக் ஓப்பனு, இதில் ஐப்பட்டி வரணும், இதில் ஊப்பட்டி வரணும். பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பேக்கில் நம்ம எப்போவுமே கேன்வாஸு வைக்கும்போது இவ்வளோ அகலம்லாம் வைக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா இப்போ நெக்கோட அளவு இந்த ஷோல்டரோட அளவில் பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு தான் இங்கே கேன்வாஸ் முடியணும். இவ்வளோ அகலத்தில் வச்சிங்கன்னா இங்கே கை ஏற்றும் போது அந்த சுருக்கம் அடிக்கும். இப்போமே ஒரு அளவு இருக்குது கேன்வாஸ் கூட. இங்கே உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக விடலாம். இங்கே ஷோல்டரில் போகும்போது உங்களுக்கு எப்போவுமே கேன்வாஸு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்.
இந்த போட் நெக்கில் திலகம் நெக் ரெடி பண்ணுறது பார்த்தோம் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா ஊக்கை வந்து இங்கே ஃபால்சன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஊக்கை வச்சுட்டு பிறகு தான் ஃபால்சனே பண்ணணும். பேக் ரெடி ஆயிடுச்சு. ஃபினிஷிங் பாருங்கள். இந்த மார்க்கர்னால் நம்ம வந்து அந்த கரெக்டான பாயிண்ட் வந்திருக்கு பாருங்கள். பேக் ஓப்பன் பண்ணும்போது எப்போவுமே வந்து நம்ம டிசைன் நெக்கு ரெடி பண்ணும்போது முன்ன பின்ன வரும். இது வராமல் இருக்கிறது இந்த மார்க்கர் நம்ம யூஸ் பண்ணுறது. ஊக்கை கூட வச்சுருக்கோம் பாருங்கள். ஃபால்சன் ஊக்கை வச்சுட்டு பிறகு தான் ஃபால்சனே பண்ணணும் பாருங்கள். ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டு நெக்குங்க, ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸு, க்ராப் டாப் மாதிரி ப்ளவுஸ் லென்த்தாக வரும். க்ராப் டாப் ப்ளவுஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து 17 இன்ச்சு உயரம் வரும். பேக்கில் பார்க்கலாம். ப்ளவுஸோட பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஈவனாக இருக்குது பாருங்கள். முன்ன பின்ன இல்லாமல் அந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்குது பாருங்கள். எப்போவுமே வந்து போட் நெக்கு பின்னாடி அந்த திலகம் மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை பார்த்து ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். பிரியமுடன் பானுபாய். வாழ்க வளமுடன், வளர்க தையல் கலை.